சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றில் இருந்து நமக்கு அக்னி நட்சத்திரத்தோடைய சிறப்பு நிகழ்வு ஆரம்பித்திருக்கின்றோம். பெருமானின் பெரும் கருணை துணை நிற்க இந்த நிகழ்வுல சிறப்பு சொற்பொழிவு அப்படின்ற ஒரு பாகம் நமக்கு இருப்பது தெரியும். அந்த சிறப்பு சொற்பொழிவை ஆற்றுவதற்காக இன்று நம்மோடு இணைந்திருப்பவர், அடியேனுக்கெல்லாம் இசையெல்லாம் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிற ஒரு நேரத்துல உன்னாலையும் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் பாடுவதற்கு எளிமையான முறையில பாட சொல்லி கொடுத்த முனைவர் கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் தருமை ஆதீனத்தின் இயல் இசை புலவராக திகழ்ந்து வருகின்றார்கள். நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காங்க. ஐயாவுடைய படிப்பு, அவர் வாங்கின பட்டங்கள் என்று நாம சொல்ல போகணும் அப்படின்னா அதற்கே நமக்கு 1.5 மணி நேரம் வேணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐயாவுடைய நிறைய நிகழ்வுகள் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது நமக்கு தெரியும். ஒரு முக்கியமான சிறப்பு குறிப்பு நாம இங்க சொல்லணும் அப்படின்னா, ஐயா பாடிய 7 மழைவேட்டல் பதிகங்களும் நமக்கு இன்றோடு 5 மொழிகள்ல முழுமையாக வந்திருக்குது. இன்னும் 2 மொழிகளுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். பெருமானுடைய கருணை துணை நின்றா கண்டிப்பா நமக்கு அதுவும் கிடைக்கும். அப்ப ஐயாவுடைய குரல் பல்வேறு மொழி மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கருணை பெருமானுக்கு இருந்ததுனாலதான் இப்படி ஒரு முயற்சிக்கும் வழி கொடுத்திருக்கின்றார். நல்லசிவம் ஐயாவை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா மிகவும் எளிமையான ஒருவர். அவரோட பேசி பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்ததும் ஐயா அவர்கள் தான். இசை சொல்லி கொடுத்ததும் ஐயா அவர்கள் தான். இந்த சேனல் மூலமாக நாம நிறைய நிகழ்வுகள் இப்படி செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய உந்துதலாக இருந்ததும் ஐயா அவர்கள் தான். அதாவது ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒருவர் இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம் தமிழ் ஊரனை பொறுத்த வரைக்கும் இந்த லோகோல இருந்து அனைத்திற்கும் உறுதுணையாக நிற்பவர் நம்ம முனைவர் கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்கள் என்பது நாம சொல்லி தெரிய வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்து முதல் சிறப்பு சொற்பொழிவை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள். ஐயாவை வருக வருக என்று வரவேற்று மேடையை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாசி வாசி என்று வாசித்த தமிழ் என்று வாசி வாசி என்று வாசித்த தமிழ் என்று சிவா சிவா என சிந்தை தன்னில் நின்று அவாவினால் இந்த அவ்வை தமிழ் கொண்டு கவி பாடினால் உன்னை கண்குளிர கண்டு கவி பாடினால் உன்னை கண்குளிர கண்டு கண்குளிர கண்டு. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. மழை வேட்டல் பதிகங்கள் குறித்தும் இந்த கடுமையான கோடையில் அதிலிருந்து நாம் எப்படி தப்பி பிழைப்பது என்றும், இந்த கோடை காலத்தை இசையின் மூலமாக நாம் எப்படி வசந்த காலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றமும் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடத்துகின்ற
அற்புதமான நிகழ்வு இன்று தொடங்குகிறது. மழை வேட்டல் என்று நாம் பார்க்கும் பொழுது ஏன் மழையை நாம் பார்க்க வேண்டும், வரவேற்க வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்ற கேள்விகள் நமக்குள் எழுகின்றன. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக வைத்த அதிகாரம் வான் சிறப்பு. எனவே விசும்பின் துளி வீழின் அல்லால் நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே நிகழாது. அதனால்தான் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று வான் சிறப்பு, கடவுள் வாழ்த்து என்று அமைத்த வள்ளுவர் வான் சிறப்பு, கடவுளை கூட சிறப்பு என்று சொல்லவில்லை, ஆனால் மழையை சிறப்பு என்று வாழ்த்துகிறார். எனவே வான் சிறப்பு என்று அதற்கு பெயரிடுகிறார் நம்முடைய வள்ளுவ பேராசார். வள்ளுவரில் தொடங்கிய இந்த மழை வரவேற்பு பண்பாடு சிலப்பதிகாரத்தில் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று மழையை போற்றுகின்றார் இளங்கோவடிகள். எனவே ஐம்பெரும் காப்பியங்களில் தலைமை காப்பியமாக முத்தமிழ் காப்பியமாக விளங்குகிற இந்த அற்புதமான சிலப்பதிகாரத்தில் மழை வரவேற்கப்படுகிறது, வாழ்த்தப்படுகிறது. இதற்கு முன்னோக்கி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பரிபாடல் என்ற ஒரு இலக்கியம் 8 தொகை நூல்களில் உண்டு. அதில் வையை பற்றி வரும் இடங்களில் எல்லாம் வையாற்றில் மழை வேண்டும் என்று சொன்னால் அது மழையால் தானே வர முடியும். எனவே மழையை வாழ்த்துவதாக வையையை பாட வந்த புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். எனவே மழை விரும்ப வேண்டிய ஒன்று மட்டுமல்ல, அனைவராலும் இயல்பாக விரும்ப தகுந்ததுமாகும். இந்த மழை என்று சொல்லும் பொழுது அது மலையின் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்திலிருந்து நமக்கு அருவியாக பாய்ந்து ஆறாக ஓடி கடலோடு கலக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மேகராக குறிஞ்சி என்ற பண் கூட குறிஞ்சி பெரும்பண்ணில் இருந்து பிறப்பதாகத்தான் நம்முடைய இசை வல்லுநர்கள் குறிக்கின்றார்கள். எனவே மலை சார்ந்த இடத்தில் பெய்கின்ற மழையானது காடுகளில் ஓடி அது காட்டாராக அதனுடைய நிலைகளில் வன்மைத்தன்மையோடு வந்து அது மருதத்தில் பாயும் பொழுது மென்மையாக, நாம் பேசும் பொழுது கூட அது ஆற்று நீரோட்டம் போல பேசுகிறார், ஆற்றொழுகாக பேசுகிறார் என்று சொல்லுமா போலே அந்த மருத நிலத்தில் அது பாய்ந்து நெய்தலில் சென்று இந்த மழை வெள்ளம் ஆறாக கலக்கிறது. எனவே மழை என்பதற்கு நம்முடைய தமிழில் மாரி என்று ஒரு பெயர் உண்டு. வழிபாட்டில் மிக பழமையான தாய் தெய்வ வழிபாடு ஒன்று. அதில் அம்பாளை மாரியம்மன் என்று குறிக்கின்ற வழக்கம் இருக்கிறது. மாரி என்ற மழையை தருகின்ற அம்மனாக மாரியம்மனை வழிபடுகிறார்கள் நம்முடைய முன்னோர். அது மட்டுமல்ல, இந்த மாரி என்பதை நம்முடைய புலவர்கள் வஞ்ச புகழ்ச்சியாக பாடிய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. எல்லோரும் பாரி பாரி என்று சொல்கிறீர்களே, பாரி மட்டுமா இந்த உலகத்தில் கொடுக்கிறான், மாரியும் தான் கொடுக்கிறது என்று வஞ்ச புகழ்ச்சியாக மழைக்கு நிகராக வழங்கக்கூடிய வள்ளலாக பாரியை நம்முடைய புலவர்கள் சுட்டி இருக்கிறார்கள். எத்துணை சிறப்பு இந்த மழைக்கு! தமிழ் பண்கள் என்று சொல்லுகின்ற அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார உரையில் 103 பண்கள் கிடைத்திருப்பதாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது. அந்த 103 பண்களில் இந்த மழை வேட்டல் பதிகம் என்று நாம் இன்று சிறப்பாக பாடுகின்ற மேகராக குறிஞ்சி பண் 47வது எண்ணை பெறுகிற பண்ணாக இருக்கிறது. குறிஞ்சி பெரும்பண்ணில் பிறந்து இது 47வது இடத்தை 103 பண்களில் பெறுகிறது. ஒரு பழமையான கர்நாடக இசை நூலில் நாரத சங்கீத மகரந்தம் என்பது அந்த நூலினுடைய பெயர். நாரத சங்கீத மகரந்தம். அதில் இந்த மேகராக குறிஞ்சியை மேக ரஞ்சி, மேகத்தை ரஞ்சித்தல் என்று சொன்னால் விரும்புதல், ரஞ்சிதம் என்றால் மனோரஞ்சிதம் என்றெல்லாம் மலருக்கு பூ இருப்பதை நாம் பார்ப்போம். மலருக்கு அந்த பெயர்களை வைத்திருப்பதை பார்ப்போம். எனவே ரஞ்சிதம் என்றால் மனதிற்கு இனிமையானது. எனவே மேகத்தை தாலாட்டி இனிமையான மழையை பொழிவிக்கின்ற காரணத்தினால் இதை அந்த நூல் மேக ரஞ்சி என்று குறிப்பிடுகிறது. நல்ல தமிழில் மேகராக குறிஞ்சி என்ற சொல் நாம் பார்க்கிறோம். இந்த ராகம் என்ற சொல் கூட தமிழில் தக்கராகம், பழந்தக்கராகம், மேகராகம் என்றெல்லாம் முன்பே வழங்கி இருப்பதை பார்க்கும் பொழுது
ராகம் என்ற சொல் கூட தமிழில் இருந்திருப்பதாக நாம் ஒருவாறு தெளிவதற்கு இடம் இருக்கிறது. எனவே கர்நாடக இசையில் 28வது மேளகர்த்தாவாக இருக்கக்கூடிய அரிக்காம்போதியில் இந்த பண் பிறக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதற்கு நிகரான நீலாம்பரி என்ற ராகத்தை சுட்டும் பொழுது 29வது மேளகர்த்தாவாகிய தீர சங்கராபரணத்தில் இது பிறக்கிறது என்றும் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. பண் வரிசையில் பார்க்கும் பொழுது இது அரிக்காம்போதி ஜன்னியம் என்று சொல்கிறார்கள். ராகத்தில் ஜனன ராகம், ஜன்னிய ராகம் என்று பெயர். ஜனன ராகம் அதில் பிறக்கிற ராகம், ஜன்னிய ராகம் தாய் ராகம் என்று நாம் தமிழில் புரிந்து கொள்ளலாம். எனவே அரிக்காம்போதி என்று எடுத்துக்கொண்டாலும் அல்லது தீர சங்கராபரணம் என்று எடுத்துக்கொண்டாலும் நமக்கு அதில் கவலை இல்லை. தமிழ் தெளிவாக இருக்கிறது. இது மேகத்தை தாளாட்டி மழை பொழிவிக்கின்ற மேகராக குறிஞ்சி. கர்நாடக இசையில் இதற்கு நிகராக அல்ல, இதனோடு ஒப்ப எண்ணத்தக்க ஒரு ராகத்தை சொல்கிறார்கள். அதற்கு அமிர்த வர்ஷினி என்று ஒரு ராகம். ஆனால் அமிர்த வர்ஷினி பாடி மழை பொழிவித்த வரலாறுகள் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் மேகராக குறிஞ்சி பாடி மழை பொழிவித்த வரலாறுகள் 100க்கும் மேற்பட்ட, இன்னும் சொல்ல போனால் 1000த்திற்கும் மேற்பட்ட சான்றுகளை நாம் காண முடியும். எங்கே மேகராக குறிஞ்சி ஒலிக்கப்படுகிறதோ, எங்கே மேகராக குறிஞ்சி இசைக்கப்படுகிறதோ, எங்கே மேகராக குறிஞ்சி பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் மழை மேகங்கள் திரண்டு அந்த நிலத்தை அற்புதமான குளிர்ச்சி மிகுந்த நீர்வளம் மிக்க நிலமாக மாற்றுகின்றன. சரி, நாம் அந்த மழை வரலாறை பார்த்துக் கொண்டே வருகிறோம். இடையிடையே மேகராக குறிஞ்சியோடு நாம் அப்படியே தொட்டு செல்லலாம். மழை வரலாற்றில் நமக்கு தேவார திருவாசக பாடல்களில் ஏகப்பட்ட இடங்களில் இந்த மழையை அற்புதமாக வாழ்த்தி பாடுகிற மரபை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய திருவம்பாவையில் முன்னி கடலை சுருக்கு எழுந்துடையால் அந்த அற்புதமான திருவம்பாவை பாடலில் மணிவாசகர் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி வந்து எம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிலா என் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இறைவனுடைய திருவருளை மழையோடு ஒப்ப வைத்து மணிவாசகர் பாடுகிறார். கடலிலிருந்து வெப்பத்தினால் நீர் ஆவியாக மாறி அங்கே இடியாக இடிக்கிற தன்மை அம்பாளுடைய சிலம்பின் ஓசையை போல இருக்கிறதா? அது அவளுடைய அற்புதமான அந்த தேஜோன்மயமான முகத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வெளிச்சத்தை போல மின்னல் மின்னுகின்றதாம். அதிலிருந்து பொழிகிற மழை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அழகான அம்பாளுடைய திருவருளை போல இருக்கிறது என்று அந்த பாடல். என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம். அந்த மழை நேரத்தில் அழகாக வானத்தில் வானவில் வரும். அது அம்பாளுடைய திருப்புருவம் போல இருக்கிறது. எப்படி ஒரு ஒப்புமை பாருங்கள். இதை உருவகமாக எடுத்துக் கொள்வதா அல்லது உவமையாக எடுத்துக் கொள்வதா அல்லது பெருமானுடைய அந்த திருவருளை சிந்தித்துக் கொண்டே இருந்த மணிவாசகருடைய அனுபவமாக எடுத்துக் கொள்வதா, இதை எப்படி ரசிப்பது என்பது நமக்கு ஒரு அருமையான பூந்தி உருண்டையை எந்த பக்கம் கடித்தால் இனிப்பாக இருக்கும் என்ற கேள்விக்கு எது பதிலாக இருக்கும்? அதுதான் இதற்கும் பதில். எனவே அப்படி ஒரு அருமையான பாடலை நம்முடைய மணிவாசகர் தருகிறார். அடுத்ததாக அதே காலகட்டத்தில் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் 3வது பாடல் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த மழையில் எப்படி மழை பொழிய வேண்டும்? இருவருக்கு அந்த அற்புதமான அக்கறையை வெளிப்படுத்துகின்ற தன்மை இருந்தது. ஒன்று நம்பி ஆரூரர். அவர் 9ஆம் நூற்றாண்டில் இப்படி சொல்லுகிறார், பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து என்று சொல்வார். மழை பொழிய வேண்டும் சாமி, அது மிகப்பெரிய வெள்ளமாக மாறி அதுவே அழித்து விடக்கூடாது. மழைக்கு ஒரு பழமொழியையும் நம்முடைய முன்னவர்கள் சொல்வார்கள், ஒன்று பேஞ்சு கெடுக்கும் அல்லது காஞ்சி கெடுக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல மழையும் வேண்டும், அது தீங்கில்லாமல் பெய்ய வேண்டும் என்ற கவனத்தோடு எச்சரிக்கையாக வேண்டுதலை கூட நம்முடைய ஆண்டாள் வைக்கின்றாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாங்கள் பாவை நோன்பு நோற்பதால் எங்கள் ஊரில் திருவில்லிபுத்தூரில் மழை பொழிந்தால் பத்தாது, இந்த நாடு எல்லாம் மழை பொழிய வேண்டும். அந்த காலத்தில்
அரசர்கள் தங்களுடைய அரசாட்சி அற சாட்சியாக இருக்கிறதா என்பதை மழையை வைத்துதான் முடிவு செய்வார்களா? அவர் அந்த அரச சபைக்குள் நுழைந்தவுடன் என்ன மந்திரியாரை மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா என்று கேட்டுவிட்டு அன்றாட அலுவல்களை தொடங்குவதை பார்க்கிறோம். எனவே திருச்சிற்றம்பலம், சிவாய நம, நமசிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் சக்தி பராசக்தி என்பது போல அரசர்களுக்கு மழை என்று சொல்லி அந்த நாளை தொடங்குவது ஒரு மங்களமாக இருந்திருக்கிறது. தினம் தினம் இந்த கேள்வியை மந்திரியாரிடத்தில் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா, இதை 3 மாதத்திற்கு ஒரு என்று பொருள் அல்ல, மாதத்திற்கு 3 முறை. ஆனால் அதை தினமும் கேட்கிற வழக்கத்தை நாம் வேடிக்கையாக சொல்வது உண்டு. ஆனால் இதில் அவ்வளவு செய்தி பொதிந்திருக்கிறது. மழை என்பதே மங்களத்துக்கு உரியது, மழை என்பதே வளர்ச்சிக்கு உரியது, மழை என்பதே நம்முடைய மிகப்பெரிய இன விருத்திக்கு உரியது. எனவே மழையை எப்படி போற்றி இருக்கிறார்கள். எனவே ஆண்டாள் நாச்சியார் இப்படி கேட்டுவிட்டு நாங்கள் நீராடுவதற்கு மழை வேண்டும். சரி, அந்த மழை எப்படி பொழிய வேண்டும்? அதற்கு மணிவாசகருடைய திருவெம்பாவை அப்படியே வேறு சில சொற்களால் நிரம்பியதை போல திருப்பாவினுடைய 4வது பாடல் அமைந்திருக்கிறது. ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவே, ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்து ஏறி பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதர்ந்து தாழாதே உதைத்த சாரங்கம் போல் சரமழையை வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீர் மகிழ்ந்து ஆடேலோர் என்பாவாய். அழகாக ஒரு உருவகம். நீ அந்த கடலில் இருந்து தண்ணீரை முகந்து கொண்டு மேலே வெண்மேகமாக இருக்கிற நீ எங்கள் பெருமாள் எப்படி கரிய நிற கண்ணனாக இருக்கிறானோ அதுபோல் நீ மாற வேண்டும். அப்புறம் அவனுடைய தோளில் இருக்கக்கூடிய சங்கு போல் இடி இடிக்க வேண்டும், சக்கரம் போல் மின்னல் மின்ன வேண்டும். அவன் கையில் இருக்கக்கூடிய சாருங்கம் என்ற வில்லில் இருந்து புறப்படுகிற அம்புகளை போல மழை அம்புகளை நீ கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த மார்கழி வழிபாட்டை, பாவை நோன்பை நீர்நிலைகளில் சென்று அழகாக கொண்டாட முடியும் பெருமானே என்று ஆழி மழை கண்ணனாக இருக்கிற வருணனுக்கு கட்டளை இடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் 4வது பாடல். இப்படி மழையை ஒவ்வொரு புலவர்களும் வேண்டி விரும்பி பாடி இருக்கிறார்கள். எப்படி நிலவை பாடினார்களோ, எப்படி இயற்கையை பாடினார்களோ, அதுபோல் அந்த மழையை பாடாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மழை தமிழர்களுடைய பண்பாட்டில் மிக நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் நாம் மேகராக குறிஞ்சிக்குள் பயணிக்கலாம். இந்த வரலாறுகள் இடையிடையே வரும். நடுவில் இந்த மேகராக குறிஞ்சி எப்படிப்பட்ட பண்? இரவு பண்ணாக இது பாடப்படுகிறது. ஏனென்று சொன்னால் காலையில் பூபாலம் என்கின்ற புறநீர்மை பண்ணில் தொடங்குகிறோம். காலையில் தூங்க வைக்கின்ற ராகம் ஆகாது. எனவே இது இரவு பண்ணாகத்தான் இருக்க வேண்டும். மற்றவையெல்லாம் இது பகல் பண்ணா, இரவு பண்ணா, பொது பண்ணா என்ற குழப்பம் தரும். ஆனால் நீலாம்பரி என்ற ராகம் தாலாட்டு ராகம். காலையில் யாரும் தாலாட்டு போவதில்லை. இரவிலே தாலாட்டுகிற தாய்மார்களை இன்று பார்க்க முடியவில்லை. குழந்தைகள் கையெடுத்து கும்பிட்டு விடுகின்றன. தாயே நீ பாடாத, நான் தூங்கிடுறேன் என்று. என தாலாட்டு என்பது ஒரு பெரிய பண்பாட்டினுடைய அடையாளம். அந்த காலத்தில் குழந்தையை தூளி என்று சொல்வார்கள். எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏனை என்று சொல்வார்கள். அதுல குழந்தையை இட்டு அது கர்ப்பப்பையில் அந்த குழந்தை எப்படி ஒரு பாதுகாப்பை உணருமோ அது போன்ற அந்த தூளியில் அந்த குழந்தை ஒரு நெருக்கத்தை உணரும், நன்றாக தூங்கும். அதை மெதுவாக ஆட்டும் பொழுது இந்த தாலாட்டு வருகிறது. எப்படி வருகிறது? இந்த மேகராக குறிஞ்சியினுடைய பதங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்வரங்கள் அமைகின்றன. பக்கத்தில் வரும் பொழுது ஆரோகணமும், தூரத்தில் அந்த தூளியை ஆட்டும் பொழுது அவரோகணமும் இடம்பெறும். கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக அமையும். அப்ப ஹை பிட்ச்னு சொல்றோம் பாருங்க, அந்த சுரங்கள் வரும் பொழுது நீண்ட தொலைவுக்கு போகும். ஏன்? அது பாடும் பொழுது குரல் நீண்ட ஒலி, அதிகமான ஒலி. பக்கத்துல இருந்து குழந்தை கேட்டுச்சுன்னா தூங்காது, முடிச்சிடும். எனவே அதை தூளி தள்ளி போகும் பொழுது உச்சஸ்தாயி ஸ்வரங்களையும், பக்கத்தில் வரும் பொழுது தாளாட்டுகின்ற அருமையான கீழ் ஸ்வரங்களையும் பயன்படுத்துகின்ற பண்பாட்டை நம்முடைய முன்னவர்கள் கொண்டிருந்தார்கள். 7 திருப்பதிகங்கள் ஞானசம்பந்தர் பாடினார் என்றால், என்னால் ஞானசம்பந்தரை பாராட்டுவதை காட்டிலும் ஞானசம்பந்தருடைய தாய் பகவதி அம்மையார் எப்படி பாடி அந்த குழந்தையை தூங்க வைத்திருந்தார். இந்த குழந்தைக்கு தாம் பாடிய பதிகங்களில் 7 பதிகங்கள் மேகராக குறிஞ்சிக்கு கிடைத்தவை மட்டும். அவர் 100 கணக்கில் பாடி இருக்கலாம், கிடைத்ததே 7. சில பதிகங்கள் ஒன்றே ஒன்று கிடைத்திருக்கின்றன,
சில படிகள் 2 கிடைத்திருக்கின்றன. ஆனால் மேகராக குறிஞ்சிக்கு 7 பதிகங்கள் 2 கட்டளைகள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த தாயினுடைய வளர்ப்பு, தாயை போல பிள்ளை. எனவே அந்த தாய் தாலாட்டி தூங்க வைத்த காரணத்தினால் இந்த குழந்தை அந்த தாலாட்டை நமக்கு பாடி தருகிறது. எனவே மேகராக குறிஞ்சி அந்த தூளியை ஆட்டுகிறது. இப்பெல்லாம் அப்படி இல்லை, ஒரு ஸ்பிரிங்க கட்டிட்டு ஜஜக்குன்னு இழுத்து விட்டுறாங்க. டங்கு 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 குழந்தை இப்படி ஆடி தூங்குது. அப்படி வளர்ற குழந்தை என்ன பண்ணுது? கடைக்கு போடா போக மாட்டேன், படிடா படிக்க மாட்டேன், குதிச்சுக்கிட்டே இருக்கான், வீட்டுல உட்கார மாட்டேங்கிறான். இப்படி வளர்த்த குழந்தை போனா போச்சு வானா வந்துச்சு. இது ஸ்பிரிங் குழந்தை குதிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் வளர்த்தது அப்படி. அதனால அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. அப்ப விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமா என்பார்கள். நீங்க தாலாட்டு பாடி பிள்ளைத்தமிழ் பருவத்தில் தாள பருவம் மிக அற்புதமான பருவம். அந்த தாலாட்டினுடைய தாலே தாலேலோ தாலே தாலேலோ என்று முருகப்பெருமானை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழிலும் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழிலும் குமரகுருபரர் தாலாட்டுவார். இதற்கு பின்னால் வருகிற மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 10 கம்பன் என்று தமிழில் போற்றப்பட்டவர். 1,00,000 பாடல்களுக்குமே தமிழில் பாடியவர். அதிகமான சிற்றிலக்கியங்கள் தலபுராணங்கள் பாடிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சேக்கிழார் பிள்ளை தமிழ் பாடுவார். அந்த பாடல் சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் தொடங்கும். அது பல பேர் இலக்கிய சுவைக்காக வீராவேசமாக பாடி அதை மேடைகளில் முழங்குவதை பார்த்திருக்கிறோம். அது தாலாட்டு பாடல். அதை தாலாட்டு பாட வேண்டிய ராகத்தில் தான் பாட வேண்டும். எத்தனை பேர் இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள்? இயல் தெரிந்தவர்களுக்கு இசை தெரிவதில்லை, இசை தெரிந்தவர்களுக்கு இயல் தெரிவதில்லை, இந்த இரண்டும் தெரிந்தவர்களுக்கு நாடகம் தெரியவில்லை. ஆனால் வாழ்க்கையில் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாம் செல்ல வேண்டாம், அடுத்தது பார்ப்போம். முதல் திருமுறையில் 136 பதிகங்களில் 129 135 வரை உடைய பதிகங்கள் நமக்கு மேகராக குறிஞ்சி பதிகங்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். இதனுடைய ஸ்வர அமைப்பை பாருங்க. மத்த எந்த ஸ்வரத்திலையும் இப்ப நட்டபாடைன்னு எடுத்துக்கோங்களேன். சகமா பனீசா சானி பமகசா தெளிவு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது நம்முடைய கல்யாணி சரிகமா பதனீசா சானிதா பமகரீசா. சம்பூர்ண ராகம்னு பேர். எல்லா ஸ்வரமும் வரும். சரிகம பதனிச சானிதப்ப மகரிச. அந்த மா மட்டும் கல்யாணில மகரீசா. இதற்கு மேற்சம்பாலைன்னு பேர் தமிழ்ல. கல்யாணினா நமக்கு தெரியும், ஆனா மேற்சம்பாலைனா தெரியாது. இந்த ராகத்திற்கு தமிழ்ல மேற்சம்பாலைன்னு பேர். சரி, அது போல இந்த மாயமாளவ கவலை சரிகமா பத நீசா சானி தப மகரீசா. எப்படி ஏறுறோமோ அப்படியே இறங்கி வந்துடலாம். ஆனா இது அப்படி இல்லை. போகும்போது ஒரு மாதிரி, வரும்போது 2 விதமாக இறங்குகிறது. நாம நினைச்சிட்டு இருப்போம் இவர் வயதானவர், 75 வயசு ஆயிடுச்சு, லிப்ட்ல வருவார்னு பார்ப்போம், படிக்கட்டுல இறங்கி வருவார். சின்ன வயசு பையன் தானே, படிக்கட்டுல வருவான்னு பார்ப்போம், லிப்ட்ல இறங்குவோம். அது மாதிரி இது லிப்ட்ல இறங்க போதா அல்லது படிக்கட்டுல இறங்க போதான்னு பாடுறவங்களை பொறுத்துதான் இது முடிவாகும். இந்த ராகத்திற்கு அவரோகணம் 2 அவரோகணம். எல்லா பாட்டுக்கும் ஒரு ஆரோகணம் ஒரு அவரோகணம். தமிழ்ல ஆரோசை அமரோசை, ஆரோசை ஆரோகணம், அமரோசை அவரோகணம். அப்ப தமிழ்ல இது மாதிரி இருக்கு, நம்ம பாக்குறோம். ஆனா இந்த நீலாம்பரி என்று சொல்லுகின்ற இந்த ராகத்திற்கு மட்டும், மேகராக குறிஞ்சிக்கு மட்டும் பாடுகின்றவர்களுடைய அந்த மனதை பொறுத்து, குழந்தை தூங்குவதை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு நேரத்துல தூங்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இறங்கோசை மாறி மாறி வருகிறது. ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரிகமா பனீசா, இது பிரச்சனை இல்லை, ஆரோகணம். இப்ப நீலாம்பரியுடைய அவரோகணம் பாருங்க, 2. முதல்ல 1 சானி பமகரீசா, இன்னொன்னு சானி பதனி பமகரீசா. முடிஞ்சிருச்சு நினைக்க முடியல. ரீக்கு அப்புறம் திருப்பி கா வருது.
வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நீ வருது. நீ பான்னு வந்துருச்சு. ஆனா நீ பா நீன்னு வருது. சாணி ப த நீ. தாக்கு அப்புறம் திருப்பி நீ வருது. சரி மகரிசன்னு வருதான்னு பார்த்தா ம க ரி க சான்னு வருது. மகரிக சான்னு வருது. இதுதான் அதனுடைய அந்த அருமையானது. அப்ப இந்த பாடல் எப்படி தாளாட்டுறது? சா இல்லையா? இந்த அசைக்கிறோம் இல்லையா? இந்த அசைவு ரெண்டு விதமாக நம்ம பார்க்கிறோம். நீ பமகரிக ச. இது ஒன்று. இன்னொன்று ச நீ பத நீ பமகரிக ச. இப்படி இந்த ரெண்டு விதமா நம்ம பாட்டை பார்க்கலாம். ஒன்று புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட மழை 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 என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே திருவையாரே மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே. இது இதனுடைய பாராயண முறை என்கின்ற முறையில் சுத்தாங்கமாக அனுபவமாக பாடுகிற முறை. இப்ப இதுல இன்னொரு கட்டளை, நீர் சேர்வதோர் மேனிய நேரிழை கூறு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர்தலை கையற்பற தரை ஆறு சேர் சடைய செல்வ மல்கிய செல்வர் பராய் துறை செல்வர் மேல் சிதையாதன செல்வர் ஞானசம் கந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே. இதான் இப்ப எவ்வளவு அழகான ஒரு பண். தொல்காப்பியத்தில் அடுத்த வரலாறு, தொல்காப்பியத்தில் இந்த பண் இதனுடைய சூழல் எப்படி குறிக்கப்படுகிறது? திருப்பள்ளி எழுச்சி பாடுகிற மரபுக்கு துயிலடை நிலை என்று தொல்காப்பியர் குறிக்கின்றார். அதே போல புலவர்களும் இசைவாணர்களும் அரசனை தூங்க வைக்கின்ற அந்த நிலைக்கு கண்படை நிலை என்று அதை குறிப்பிடுகிறார். எனவே கண்படை நிலை என்பது தூங்க வைப்பதையும், துயிலடை நிலை என்பது அந்த விடியற் காலை நேரத்தில் புறநீர்மை பாடி எழுப்புகிற நிலையும் பார்க்கிறோம். இதில் தான் நம்முடைய மணிவாசகர் பொன்னூசல் பாடுகிற பாடல். நம்ம நிறைய பாடல்கள் இருக்கின்றன. சீரார் பவளங்கால் சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை
எரி நீதமர்ந்து நாராயணன் அறியா நாராயணன் அறியா இப்படி பாடுகிற பொன்னூசல் பாடல்கள். எனவே பொன்னூசல் பாடல்கள், லாலி பாடுதல் என்று அந்த காலத்தில் புதிய மணமான தம்பதிகளை ஊஞ்சல் மேல் வைத்து லாலி பாடுகிற பாடல்கள் இந்த ராகத்தில் அமைந்திருக்கின்றன. இவையெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய மழை பாடல்களாக இருக்கின்ற காரணத்தினால், மழை, வளர்ச்சி, இன விருத்தி என்ற காரணத்தினால் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த பாடலை பாடி வாழ்த்துகிற மரபு இருந்திருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மழை என்பது இனவிருத்தியோடு சம்பந்தப்பட்டது. மழை என்பது வளர்ச்சியோடு தொடர்புடையது. மழை என்பது மிகப்பெரிய இயற்கை சூழலியலை பாதுகாக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கம் என்று சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டி, இதற்கு அடிப்படை மழை. எனவே மழையிலிருந்துதான் பல்லுயிர் பெருக்கம் நிகழ்கிறது. மழையிலிருந்துதான் இயற்கை பாதுகாக்கப்படுகிறது. மழையிலிருந்துதான் இது தூய்மை. வள்ளுவர் புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் சொல்வார். எனவே புறத்தை தூய்மை செய்வதற்கு நீரை விட்டால் வேறு ஒரு பொருள் இல்லை. மணிவாசகர் இறைவனிடத்தில் வைத்த பக்தியால் தம்முடைய அகம் எப்படி குழைந்தது என்று சொல்லும் பொழுது நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே என்று சொல்கிறார். எனவே நீரை போன்று ஒரு எளிய திரவம் இருக்க முடியாது. நம்முடைய உடலில் 71% தண்ணீர் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இனி போர் என்று 3வது உலகப் போர் வரக்கூடாது என்பது நம்மை போன்ற ஆன்மீகவாதிகளுடைய எண்ணம். ஆனால் வந்தால் எதற்காக வரும் என்று சொன்னால், மழை வறண்டு நீருக்காகத்தான், குடிநீருக்காகத்தான் 3ஆம் உலகப் போர் வரும் என்று சொல்லி சூழலியல் ஆர்வலர்கள் குறிப்பிடுகிறார்கள், எச்சரிக்கின்றார்கள். இன்று இதனோடு நாம் ஒப்ப வைக்க வேண்டிய ஒரு செய்தி, மழை நீரை சேகரிக்க வேண்டும். மழை நீரை குளங்களில், ஏரிகளில், ஆறுகளில் நாம் தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்புக்காக ஒரு தொட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசு ஆணை போடுகின்ற அளவிற்கு நம்முடைய சிந்தனை எங்கிருந்தோ விலகிவிட்டது. எனவே மழை நீரை சேகரிப்பது என்பது மனித குலத்தை வாழ வைப்பதற்கான முதல் முயற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக உலக நாடுகள் மிகப்பெரிய அளவில் இதில் கருத்தை செலுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு இல்லங்களினுடைய திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் தண்ணீரை பாட்டில்களில் வைக்கின்றார்கள். தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நாகரிகம் என்ற பெயரில் அரை பாட்டில் தண்ணீரை குடித்துவிட்டு மீதி அரை பாட்டிலை அப்படியே நாம் எரிந்து விட்டு செல்லுகிறோம், அல்லது அங்கேயே விட்டு விட்டு செல்லுகிறோம். அடுத்தவரும் குடிக்க முடியாது, நாமும் எடுத்து செல்வது நாகரிகம் அல்ல என்று அந்த பாட்டில் தண்ணீரை அப்படியே வீணடித்து விட்டு வருகிறோம். எவ்வளவு பெரிய மோசடியான ஒரு செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உணவு ஒரு பக்கம் வீணாவது, தண்ணீர் வீணாவது அதைவிட ஒரு கொடுமையான செயல். தண்ணீரை இனிமேல் என்ன பண்ணணும் நாம குடிச்சிட்டு பாக்கி தண்ணீருக்கு 300 ml தண்ணி வைக்கிறாங்களா? உன்னால 100 ml தான் குடிக்க முடியுதா? அந்த பாட்டில் எடுத்துட்டு வாங்க. யார் என்ன எனக்கு தண்ணீர் வீண் பண்ணுவது பிடிக்காதுன்னு சொல்லுங்க. எது உங்களுக்கு அநாகரிகம் என்று கருதுகிறீர்களோ அது நாகரிகம் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. தண்ணீர் எடுத்துட்டு வாங்க. கையில பை வச்சிருந்தா பையில வச்சுக்கோங்க, தப்பு இல்ல. உணவை வீணாக்காம சாப்பிடணும்னு சொல்றது மாதிரி தண்ணீரை இனி கவனமாக பயன்படுத்துங்கள். மிகப்பெரிய நாடுகளில் எல்லாம் பயன்படுத்திய தண்ணீரே சுத்திகரித்து தண்ணீராக, குடிநீராக கொடுக்கிற செய்திகளை நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் பல நாடுகள் தண்ணீரை வீணாக்கி கொண்டிருக்கின்றன. இதையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் நம்மை பார்க்கும் பொழுது இப்படி தண்ணீரை வீணடிக்கிறீர்களே என்று அவர்கள் பரிதவிக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து குடிநீராக, வீட்டு தேவைகளுக்கு பயன்படும் நீராக பயன்படுத்துவதை நானே பல நாடுகளில் நேரில் சென்று பார்த்திருக்கிறேன். எனவே மழையை வேண்டி வரவழைக்கின்ற நாம் அதை பாதுகாப்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மழையை தருவதற்கு இறைவனோ இயற்கையோ எங்குமே தடையாக இல்லை, தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அப்படி பேணி பாதுகாத்து கிடைக்கின்ற அற்புதமான அந்த மழை நீரை, உயிர் நீரை சேமிக்கவும் நாம் இறைவனிடத்தில் அப்படிப்பட்ட வலிமையையும் அப்படிப்பட்ட எண்ணத்தையும் கேட்டு பெறுவோம் என்பதுதான் இந்த மழை வேட்டல் யாகத்தினுடைய அற்புதமான, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நம்முடைய ஐயாரப்பர் திருமுறை மன்றமும் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடத்துவது இரு நிறுவனங்களுக்காக அல்ல. இது உயிர் குலத்திற்கான ஒரு யாகம், இது உயிர் குலத்திற்கான ஒரு யோகம்.
இது உயிர் குலத்திற்காக செய்யக்கூடிய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2 நிறுவனங்களினுடைய பெயருக்காக செய்வது அல்ல. மனிதர்களுடைய விழிப்புணர்ச்சிக்காக மழையை வேண்டி பெறும் நாம் மழையை ஒரு துளி கூட வீணாக்காமல் சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துவோம். எனவே மழையை வாழ்த்துவோம், வரவேற்போம், வாழ்வோம். திருச்சிற்றம்பலம்.